இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருடைய நேரத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை, ஒருபோதும் அவர்கள் வீழ்ந்து போவதில்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேள்விப்பட்டது இல்லையோ என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததான எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் சும்மா அமைதியா இருந்துட்டு இருக்கல. சில நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஆண்டவரை இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு உங்களுடைய கணக்குல இருக்கும். உங்க கணக்கு அப்படி இருக்கும், உங்க கால்குலேஷன் வந்து ரொம்ப தப்பு. எத்தனை பேர் சொல்றீங்க? சும்மா இந்த பிரச்சனை என்ன விட்டு முடியவே மாட்டேங்குது, ஆனாலும் மறுபடியும் அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. மறுபடியும் அங்கதான் அனுப்புறீங்க. அப்படிதான் அனுப்புவார் ஆண்டவர், மறுபடியும் அங்கதான் அனுப்புவார். மறுபடியும் அதே சோதனைகளுக்குள் தான் உங்களை அனுப்புவார். ஏன்னா ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நீ வேற எதையுமே சார்ந்திருக்க கூடாது, முற்றிலும் என்னை சார்ந்திருக்கணும். அவரை சார்ந்திருக்கிறது அவருக்கு பிடிக்கும். எலியாவுக்கு தேசமெங்கும் பஞ்சம், தேசத்துல ராஜாவுக்கே ஒண்ணு இல்ல, அப்புறம் அங்க இருக்கிற பிரஜைகளுக்கு என்ன இருக்கும்? தேசமெங்கும் பஞ்சம். ராஜாவுடைய அரண்மனையினுடைய கிச்சன் எல்லாம் ஒண்ணு இல்லாம இருக்குது. ஆனா ஆண்டவர் எலியாவை அற்புதமாய் போஷித்தார். காக்கா கறிய மிச்சம் விடுமா? ஒரு காக்கா வாயில ஆண்டவர் கறி பாருங்க. அவருடைய திட்டத்தை பாத்தீங்களா? யாரால கொண்டு உனக்கு கொடுக்க முடியாததோ, முடியாதோ அவங்கள வச்சே உனக்கு கொடுக்க வைப்பார். ஆமென் சொல்ல கை தட்டுங்க. எல்லாம் சந்தோஷமா வருது. இடையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரால அப்படின்னா இந்த காக்காவால இந்த எலியாவுக்கு கொடுக்க முடியும். அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த காக்கா எவ்வளவு செல்ஃப் கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். அது வாய்க்குள்ள ஹிட்ஸ் எல்லாம் ஊறி இருக்கும் காக்காவுக்கு. அது அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ ஆண்டவரே, இந்த நம்மள இருந்தா எங்கன்னா ஒரு மர அடியில ஓரமா போய் பாதியை தின்னுட்டு ஆண்டவர் இவ்வளவுதான் கொடுத்தாரு எலியா, அம்மா துண்டுதான் ஏசப்பா கொடுத்தாரு, சாப்பிடு அப்படின்னு இருப்போம். நான் சொல்றேன், அந்த காக்கா ரட்சிக்கப்பட்ட காக்கா. அந்த காக்கா என்ன காக்கா? அது ரட்சிக்கப்பட்ட காக்கா. அதுக்கு அது இச்சை அடக்கமுள்ள காக்கா. ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை படைத்தவர், என்னை படைத்தவர் ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார். வேதம் சொல்லு, காகத்துக்கு அவர் கட்டளையிட்டார், மீனுக்கு கட்டளையிட்டார். அவர் கட்டளையிட்ட நிற்கும்.